ஐயா, என்னுடைய பேரு காண்டீபன். மத்திய அரசுல பணியாற்றுறேன். உங்களுடைய நிகழ்ச்சி வெள்ளிக்கிழமை தோறும் நான் பார்த்துட்டு வரேன் விஜய் டிவில. அந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு போறதுனால டெய்லி ஒரு அரை மணி நேரம் அலுவலகத்துக்கு லேட்டா தான் போறேன். அப்படி போறதுனால வெள்ளிக்கிழமை தோறும் என்னுக்கும் என்னுடைய நண்பர் இஸ்லாமிய நண்பருக்கும் டெய்லி அந்த வாரமான விவாதம் நடக்கும். அன்னைக்கு நீங்க என்ன பேசுறீங்களோ அதை வச்சு அவர்கிட்ட பேசி அவர்கிட்ட பல விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்க நிகழ்ச்சி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் தமிழ்ல குரான் கொஞ்சம் வாங்கி படிச்சேன் அந்த சில நாள்ல. அதுல ஒரு சின்ன சந்தேகம், நீங்க அன்னைக்கு எழுதப்பட்ட திருக்குரான்ல இன்னைக்கும் அதுல எந்த விதமான குறைபாடுகள் இல்லைன்னு சொன்னீங்க. அதுல நான் படிச்சதுல கொஞ்சம் சந்தேகம் இருக்கு, அதை நான் கேட்டுக்கிறேன். அதுல ஒரு ஆளு தவறு செஞ்சிட்டாங்க, அதுக்கு தண்டனையாக சில தொகையை நிதிக்கு செலுத்தணும். அப்படி இல்லைன்னா அடிமைகளை விடுவிக்க வேணும் அப்படின்ற வசனம் அதுல இருக்கு, நான் படிச்சேன். அப்படி இருக்கும்போது இறைவனுக்கு தூதராக நபிகள் நாயகம் அடிமையாக இருந்தார் என்று சொன்ன திருக்குரான் அப்போ மக்களிடத்திலேயும் அந்த அடிமை இருக்கு அப்படின்னு சொல்லுது. அப்படி சொல்ற திருக்குரான் இன்றைய காலத்துக்கட்டத்துக்கு சரிப்பட்டு வருமா? இன்னைக்கும் அடிமைகள் இருக்கிறார்களா? இதை முஸ்லிம்கள் வரவேற்கிறார்களா என்பதற்கே விளக்கம் தரணும் தயவு செஞ்சு. நன்றி. அழகான கேள்விய சகோதரர் தினேஷ்குமாரா காண்டீபன் முத கேட்டவர் கணேஷ் சகோதரர். சகோதரர் காண்டீபன் அவர்கள், இது ஒரு அருமையான கேள்விதான். திருக்குறானில ஒரு மனிதன் செய்யற சில தவறுகளுக்கு பிராயச்சித்தம் சொல்லப்படும். அந்த பிராயச்சித்தம் சொல்லும் பொழுது 10 ஏழைக்கு உணவு கொடு, இல்லைன்னா ஒரு அடிமையை விடுதலை செய் அப்படின்னு குரான்ல வசனம் இருக்குது. அவருடைய கேள்வி என்னன்னு கேட்டா, அடிமையை விடுதலை செய் என்று சொல்லுகிறீர்களே, இப்ப அடிமை இல்லையே, இப்ப விடுதலை செய்ய முடியாத அப்படிங்கும் பொழுது எல்லா காலத்துக்கும் அப்படி பொருந்தது. எல்லா காலத்துக்கும் பொருந்ததுன்னா இப்பவும் அடிமை இருக்கணும், இப்பவும் விடுதலை செய்யணும் அப்படிங்கிறது தானே அவருடைய கேள்வி. இது நீங்க நல்லா விளங்கிக்கணுங்க. எல்லா காலத்துக்கும் பொருந்ததுங்கிறது என்ன செய்யக்கூடாது, இப்படி விளங்கிக்க கூடாது. அதுல என்ன சொல்லப்படுதுன்னா 3 பரிகாரங்கள் செய்ய சொல்லப்படுது. அந்த குற்றங்களுக்கு எத்தனை சொல்லப்படுது? 3 சொல்லப்படுது. 3 சொல்லப்பட்டு 3ஐயும் செய்யின்னு சொல்லப்படல. இதையோ அதையோ அதையோ செய்யின்னு சொன்னா அதுல இருந்து என்ன விளங்குது? 3இல் ஏதோ ஒன்றுதான் சாத்தியமாகிட்டு இருக்கும். ஒண்ணுதான் சாத்தியம்னு சொன்னா தான் அந்த கேள்வி வரும். நீ இந்த தப்பு செஞ்சா அடிமையத்தான் விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டா அடிமை கிடைக்காதுன்னு நீங்க கேட்கலாம். அடிமை எல்லா காலத்துக்கும் இருக்காதுங்கிறதுனாலதான் அதுல 3 பரிகாரம். என்ன 3? 10 ஏழைக்கு உணவு கொடு, இல்லைன்னா 10 நோன்பு வை, இல்லைன்னா ஒரு அடிமையை விடுதலை செய்யி. அடிமை அந்த காலத்தில் இருந்துச்சு. இருந்த அடிமைகளை விடுவிப்பதற்கு இஸ்லாம் கண்டுபிடிச்ச வழி இது. அடிமையை வாங்கணும், காசு கொடுத்து வாங்கணும், விட மாட்டேங்கிறான், விலைக்கு வாங்கி விடுதலை செஞ்சு விட்டுரு. அப்படி இஸ்லாம் அடிமைத்தனத்தை ஒழிச்சு கட்டுனுச்சு. இதுக்காக வேண்டி அந்த பரிகாரம் சொல்லப்பட்டது. அதனால இன்றைக்கும் கூட அடிமையை விடுதலை செய்ய முடியலன்னா நாங்க 10 ஏழைக்கு உணவு கொடுக்க முடியும், அந்த பாவத்துக்கு பரிகாரமா, அல்லது 10 நோன்பு வைக்க முடியும். அது சாத்தியம் இருக்கிறதுனால இது இந்த காலத்துல பொருந்துமான்னு கேட்கக்கூடாது. 1 பாயிண்ட். 2வது, அந்த அடிமை விடுதலை எதுக்காக சொன்னுச்சு இஸ்லாம்? ஆபிரகாம் லிங்கன் அடிமை தலைய உழைச்சார் நம்ம சொல்லுவோம். ஆனால் நபிகள் நாயகம் காலத்துல அடிமைகள் சர்வசாதாரணமா மனுஷனை விக்கிறது. அடிமைன்னா என்ன? மனிதர்களை ஆடு மாடு மாதிரி ஒரு சொத்து மாதிரி வித்துக்கிட்டு இருந்தாங்க. எப்படி இந்த அடிமைகள் உருவாவாங்க? போர்க்களங்கள்ல தான் அடிமைகள் உருவாவாங்க. 2 நாட்டுக்கு சண்டை நடக்கும். சண்டை நடந்தா ஜெயிக்கிற நாடு தோக்குற நாட்டில் உள்ளவங்க பிடிச்சிட்டு போயிருவாங்க. இந்த காலத்துல ஜெயில வச்சிருவாங்க. அந்த காலத்துல ஜெயில வச்சு சோறு போட முடியுமா? எதுக்கு சோறு போடணுங்கிறதுக்காக வேண்டி போர்ல கலந்துகிட்டவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. அவன் வேலை வாங்கிட்டு சோறு போடுவான். வேலை வாங்கிட்டு சோறு போடுறது கஷ்டமா இருக்காது. சிறைச்சாலை கட்டுனா மக்கள் வரிப்பணத்திலிருந்து வேலை இல்லாம காசு கொடுக்க சோறு கொடுக்கணும். இப்படி ஒரு பழக்கம் அந்த காலத்து நடைமுறையில் இருந்துச்சு. இந்த சிறைச்சாலையும் கைதிகள் பரிவர்த்தனையும் ஆபிரகாம் லிங்கன் மூலமாக உலகமெல்லாம் ஒன்றான பிறகு பிடிக்கப்படுற கைதிகள் அடிமைகளாக்கப்படுறதில்லை. இவங்க ஜெயில வச்சிருவாங்க, இவங்களும் ஜெயில வச்சிருவாங்க, கடைசியில் மாத்திக்கிடுவாங்க சுமூகமான நிலை வந்தவன. அப்ப அந்த காலத்துல ஒழிப்பதற்கு சர்வதேச நடைமுறை இல்லாதனால இந்த அடிமைகளை ஒழிக்க இஸ்லாம் விரும்புது. அதுக்கு என்ன பண்ணாங்க? நீ ஒரு தப்பு செஞ்சிட்டேன்னு சொன்னா அந்த தப்புக்கு பரிகாரமா காசுக்கு வாங்கு. நான் விலை கொடுத்து வாங்கணும், நான் சும்மா விட மாட்டேன். 10 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தனை வாங்கியிருப்பேன் காசுக்கு, அதை சும்மா விடுதலை சொன்னா நான் ஒத்துக்கிற மாட்டேன். ஒரு தப்பு செஞ்ச கூப்பிட்டு நீ தப்பு செஞ்சில அந்த அடிமை விலைக்கு வாங்கு, அவன் எவ்வளவு ரூபாய் கொடுத்தானோ அந்த ரூபாய் கொடுத்து வாங்கு, விடுதலை செஞ்சிரு.
அடிமை இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிருப்பான்னு சொல்லுது. இப்படி இருந்த அடிமைத்தனத்தை ஒழிப்பதற்காக வேண்டி அது செஞ்சது. இன்னும் சொல்றேன், நாளை ஒரு காலத்தில் இந்த சட்டங்கள் மாற்றப்பட்டு அடிமைகள் உண்டானால் அப்ப தேவைப்படும்ல. இப்ப இல்ல, சில விஷயங்கள் இல்லாம போயிடும். இப்ப அம்மை நோய் ஒழிச்சுட்டாங்கிறான், ஒழிச்சுட்டாலும் அதனுடைய மருந்தை ஒழிச்சிட முடியுமா? மருந்து வச்சுக்கிறேன்னு அம்மை நோய் தான் ஒழிஞ்சிருச்சுன்னு சொல்லி மருந்தெல்லாம் பிடிச்சி கடல்ல கொட்ட முடியுமா? அம்மை நோயை ஒழிக்கிறதுக்கு மருந்து ரிசர்வ்ல வச்சுக்கிறேன்னு. அம்மை நோய் ஒழித்ததனால் நான் மருந்தையும் கொட்டி விட்டேன்னா அது ஒரு அறிவாளி செய்யக்கூடாது. மருந்தை பத்திரமா வச்சுக்கிறேன். நாளைக்கு அம்மை நோய் வந்தால் வேணும், புதுசா கண்டுபிடிக்க முடியாது, அப்புறம் சிரமப்படும். இந்த அடிப்படையில் தான் இருக்குது. இன்னைக்கும் பொருந்தும். அதாவது எப்படி பொருந்தும்? 3 பரிகாரங்கள் இருக்கிறதுனால ஏதாவது ஒண்ணு செய்யுங்கன்னு மார்க்கம் சொல்லுது. இதைத்தான் செய்யுன்னு சொன்னால் சகோதர சகோதரர் பொருந்தாம போயிடும். அதான் அதுக்கு பதில்.